என்ன மீனாட்சி, நானேற்றி போருக்கு அழைத்தாய், இப்போது நாணத்தோடு நெளிந்து கொண்டிருக்கிறாய்? என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, விலகியிருந்தது போதும். நீ மதுரைக்கு போ, நானே ஒரு நல்ல நாள் பார்த்து உன்னை பெண் கேட்டு வந்து திருமணம் செய்து கொள்கிறேன். அவர் இன்னும் வரவில்லையே மீனாட்சி. காத்து இருப்பது சுமை அல்ல, ஒரு சுகம். தாமதமானாலும் அவர் கண்டிப்பாக வருவார். வணக்கம், நான் உங்கள் ஏஜி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மீனாட்சி இந்திரனை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக இந்திரலோகம் போகிறாங்க. இந்திரலோகத்தில் நம்ம மீனாட்சியினுடைய படைகள் ஒரு பக்கமும், அதுக்கு நேர் எதிராக இந்திரனுடைய படைகளும் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம மீனாட்சி தாக்குங்கள் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சண்டை போட்டு நம்ம மீனாட்சியினுடைய படைகள் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்திரனுடைய படைகள் பின்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. தன் படைகள் பின்னோக்கிறத பார்த்த இந்திரனுக்கு உயிர் மேலே பயம் வந்துருச்சு. அதனால் அவர் அங்கேருந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் நழுவு பார்க்குறாரு. இதை பார்த்த நம்ம மீனாட்சி, இந்திரா நில் அப்படின்னு கத்துறாங்க. இவங்க கத்துறதை பார்த்தோன்னே இந்திரன் இன்னும் வேகமாக அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறாரு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஓடுறாரு. இதை பார்த்த நம்ம மீனாட்சி, இந்திரா, நீ உன்னை நம்பிய மக்களையும் காக்கவில்லை, உன்னை நம்பி உயிர் கொடுக்க வந்த படைகளையும் காக்கவில்லை. இனி இப்படி ஒரு தலைவன் இந்த தேவலோகத்திற்கு தேவையும் இல்லை. இன்றே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ இந்த போர்க்களத்துலேருந்து போன இந்திரன் நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. பிரம்மலோகத்தில் இந்திரனும் பிரம்மாவும் பேசிக்கிறாங்க. பிரம்மதேவா, என்னை காப்பாற்றுங்கள். ஏன் இந்திரா, யாரிடம் வம்பு வைத்தாய்? அந்த மீனாட்சி என்னை தாக்க வருகிறார்கள். என்னது, மீனாட்சி தாக்க வருகிறார்களா? ஐயோ இந்திரா, உடனே இங்கிருந்து சென்று விடு. பிரம்மதேவா, நீங்களே இப்படி கூறலாமா? ஆமாம் இந்திரா, எனக்கு 5 தலைகள், அதில் ஒன்றை அந்த மகா காளன் கிள்ளி எறிந்து விட்டார். இப்போது வருவதோ மகா காளி. என் 4 தலைகளை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா? அதனால் உடனே இங்கிருந்து ஓடிவிடு. பிரம்மதேவா, அவையும் அழியுங்கள். சரி, வேண்டுமென்றால் வைகுண்டம் சென்று பார். ஏனென்றால் அண்ணன் தானே, அவர் பேச்சை மீனாட்சி கேட்க வாய்ப்புள்ளது. அப்படியே செய்கிறேன் பிரம்மதேவா அப்படின்ட்டு இந்திரன் அங்கிருந்து வைகுண்டத்துக்கு ஓடுறாரு. இப்போ இங்கே நம்ம மீனாட்சி பிரம்மலோகத்துக்கு வராங்க. இப்போ மீனாட்சியும் பிரம்மதேவரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, வாங்க மீனாட்சி வாங்க, இந்த பிரம்மலோகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இருக்கட்டும் பிரம்மதேவா, எங்கே இந்திரன்? அவன் வந்தான் மீனாட்சி, ஆனால் தப்பு செய்தவர்களுக்கு இடம் தர மாட்டேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டேன். இப்பொழுது வைகுண்டம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓ அப்படியா, சரி, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அங்கேருந்து போகிறாங்க. இப்போ வைகுண்டத்துக்கு வந்த நம்ம இந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளே, என்னை காப்பாற்றுங்கள். இந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்காக இங்கிருந்து போய்விடு. பெருமாளே, தங்கள் தங்கை தானே, நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் பாருங்களேன். என்ன இந்திரா, விளையாடுகிறாயா? நான் நரசிம்மனாகவும் சிவன் சரபேஸ்வரனாகவும் சண்டையிட்ட பொழுது எங்களை பிரத்யங்கா தேவியாக வந்து அடக்கியவள் அவள். அவள் முன் என் பேச்சு எடுபடுமா? காக்கும் தெய்வம் நீங்கள்தானே பெருமாளே, என்னை காப்பாற்ற மாட்டீர்களா? ஆம், நான் நல்லவர்களை தான் காப்பாற்றுவேன், உன்னை போல் கயவர்களை அல்ல. என்னை யாராலும் காப்பாற்ற முடியாதா பெருமாளே? ஒருவரால் முடியும். யார் அவர்? அவர்தான் நம் சிவபெருமான். ஏனென்றால் காளியையே அவர்தான் சாந்தம் அடைய வைத்தார். கண்டிப்பாக மீனாட்சியையும் அவரால் மட்டுமே சாந்தப்படுத்த முடியும். அப்போது உடனே நான் கைலாயம் செல்கிறேன் பெருமாளே அப்படின்ட்டு இந்திரன் ஓடிட்டாராம். நம்ம பெருமாள், டே இந்திரா, ஒரு நன்றி கூட சொல்லாமல் செல்கிறாய் பார்த்தாயா அப்படின்னு சொல்றாராம். இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே அங்க நம்ம மீனாட்சி வந்துடுறாங்க. வா மீனாட்சி, இப்பொழுதுதான் இங்கு வர உனக்கு வழி தெரிந்ததா? நான் இங்கு ஒன்றும் விருந்து உபசரிக்க வரல. எங்கே அந்த இந்திரன்? அவனை கொல்லதான் வந்தேன். மீனாட்சி, அவன் இங்கு வந்தான்.
உன்னை பகைத்தவருக்கு எப்படி நான் இடம் தருவேன்? முடியாது என்று சொல்லிவிட்டேன். எங்கே அவன்? அவன் கைலாயம் நோக்கி ஓடிவிட்டான். சரி, நான் வருகிறேன் அப்படின்ட்டு நம்ம மீனாட்சி இப்ப கைலாயத்துக்கு ஓடுறாங்க, இந்திரனை துரத்திக்கிட்டு. இந்திரன் கைலாயத்துக்கு போயிட்டாரு. போய் அங்க நந்திக்கிட்ட, நந்தி நந்தி என்னை காப்பாற்று, நந்தி காப்பாற்று. இந்திரா, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு பதற்றம்? ஐயோ, அந்த மீனாட்சி என்னை துரத்தி கொண்டு வருகிறார். மீனாட்சியா? ஐயையோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மீனாட்சி வாசல் கிட்ட வந்துடுறாங்க, கைலாயத்துடைய வாசல் கிட்ட. இப்ப இதை பார்த்த இந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நந்தி ஓடி போய் மீனாட்சிய வர வைக்கிறாரு. வாருங்கள் தாயே, வாருங்கள். இருக்கட்டும் உன் உபசரிப்பு. எங்கே அந்த இந்திரன்? அவர் எங்கோ இங்கேதான் அப்படின்னு நந்தி பார்க்கறதுக்குள்ள போய் இந்திரன் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இந்திரன் அங்க இல்ல. என்ன நந்தி, இங்கேதான் என்று சொல்கிறாய்? இந்திரனை காணவில்லையே. நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறீரா? ஐயோ இல்லை தாயே. உங்கள் சிவனை கூப்பிடு. எங்கே அவர்? இப்பொழுதே நான் அவரை பார்க்க வேண்டும். அவர் தியானத்தில் இருக்கிறார். சற்று பொறுங்கள் தாயே, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். என்னது, தியானத்தில் இருக்கிறாரா? கயவனுக்கு இடம் கொடுத்தது அந்த கைலாய நாதனாக இருந்தாலும் ஒரு கை பார்க்காமல் விட மாட்டாள் இந்த மீனாட்சி. போய் சொல்லுங்கள் அந்த மருதீஸ்வரரிடம், இந்த மதுரை மீனாட்சி அவரை போருக்கு அழைத்தாள் என்று. வழியை விடு அப்படின்ட்டு நந்தியை தள்ளி விட்டுட்டு போறாங்க. அவங்க தள்ளினதுல நந்தி கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருது. உடனே நந்தி, சிவனே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கத்துறாரு. இந்த சத்தம் கேட்டுட்டு சிவபெருமான் தவத்திலிருந்து எந்திரிச்சு மீனாட்சி முன்னாடி வந்து நிற்கிறாரு. மீனாட்சிக்கு முகம் பூரா கோவம். அவ்வளோ கோவத்தோட சிவனை பார்க்குறாங்க. பதிலுக்கு நம்ம சிவனோ அவ்வளவு காதலோட விஷமமா மீனாட்சி பார்த்து சிரிக்கிறாரு. உடனே மீனாட்சி கையில வில் எடுத்து அதுல அம்பு வச்சு சிவனை குறிப்பாத்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம சிவனோ பதிலுக்கு வில்ல எதுவும் தூக்கல, அவரு புருவத்தை தான் வில்லு மாதிரி தூக்குறாரு. நம்ம மீனாட்சியினுடைய அம்பு வந்து சிவன் மேல படுறதுக்கு முன்னாடியே நம்ம சிவனுடைய காதல் அம்புகள் மீனாட்சிய தாக்குது. இப்ப குறிப்பாத்த மீனாட்சி சிவனோட கண்ணை முதல் முறையா நேருக்கு நேர் பாக்குறாங்க. பார்த்ததுல மீனாட்சிக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது. அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்ப அவங்க உடம்புல இருந்த அந்த 3வது மார்பகம் மறைஞ்சு போயிடுது. உடனே மீனாட்சிக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அவங்க பார்வதி அப்படின்றதும் சிவன் கூட ஏற்பட்ட சண்டையினால தான் அவங்க இப்ப மீனாட்சியா பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. உடனே பார்வதி, ஐயையோ இப்படி நம்ம கணவனையே போருக்கு அழைச்சிட்டோமே அப்படின்னு வெக்கத்தோட வில்ல கீழே போட்டுட்டு தலை குடிஞ்சு நாணத்தோட நெளிஞ்சுக்கிட்டே தரையில கோலம் போட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்த சிவன், என்ன மீனாட்சி, நானேற்றி போருக்கு அழைத்தாய், இப்பொழுது நாணத்தோடு நெளிந்து கொண்டிருக்கிறாய்? நாதனை பார்த்தால் நாணம் கொண்டுதானே ஆக வேண்டும். சரியாய் சொன்னாய் போ. இப்பொழுது நாதன் என்பாய், பின்பு நான் நிலை என்று என்னை கூறிக்கொண்டு ஓட வைப்பாய். ஐயோ சுவாமி, மன்னியுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன். இனியும் இப்படி செய்ய மாட்டேன். பரவாயில்லை, விடு சுவாமி. இப்பொழுதே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனியும் இந்த விலகல் வேண்டாம். இல்லை பார்வதி, நீ என் மனைவியாக இருந்தாலும் இப்பொழுது மலையதுவஜன் பாண்டியனின் மகள். உன்னை முறைப்படி பெண் கேட்டு வந்து திருமணம் செய்வதே சரியான ஒன்று. இப்பொழுதே நீ மதுரைக்கு செல். விரைவில் உன்னை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ள நான் அங்கு வருவேன். எனக்காக காத்திரு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. இப்ப நம்ம மீனாட்சியும் மதுரைக்கு போறாங்க. எத்தனையோ ஆண்களை போர்ல தோக்கடிச்சு தலை நிமிர்ந்து வெற்றியோட வந்த நம்ம மீனாட்சி இப்படி தலை கவிழ்ந்து வெட்க புன்னகையோட நாணத்தோட அரண்மனைக்குள்ள நுழையிறத பார்த்த காஞ்சனாமலை, என்ன விஷயம் அப்படின்னு மீனாட்சியுடைய தோழிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். தாம் பெண்ணை ஒரு தெய்வமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியும் சிவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஆனா இன்னும் சிவன் வரவே இல்லை. இது மீனாட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாக்கும்
ரொம்பவே கவலையாக இருக்குது. அவங்க அம்மா மீனாட்சி கிட்ட வந்து, என்னம்மா இன்னும் செய்தி எதுவும் வரலையே, நாமளாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா? வேண்டாம் அம்மா, அவர் நிச்சயமாக வருவார். ஆனால் தாமதமாகிறதே. இருக்கட்டும் அம்மா, இந்த காத்திருப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த காத்திருப்பு எனக்கு சுமை அல்ல, இது ஒரு சுகம்தான். இந்த சுகத்தை அனுபவிக்க எனக்கு பிடித்திருக்கிறது. எனவே அவர் வரும்போது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நிச்சயமாக வருவார், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி சிவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம். சண்டையில் கிளியாத சட்டை இல்லை, அதே மாதிரி கலாட்டா இல்லாத கல்யாணம் இல்லை. இந்த கல்யாணத்தில் என்னென்ன கலாட்டா நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.